நோக்கி திருப்பயணம் பாருலகில் செல்லுவோம். அருள் வாழ்வு தரும் வார்த்தைகளால் நன்மைகளை நாம் செய்வோம். செல்வோம், விரைந்து செல்வோம், நிறைவாழ்வை நோக்கி செல்வோம். செய்வோம், விரைந்து செய்வோம், இனி புதியதொரு உலகினை செய்வோம். சுமை சுமக்கும் தோள்களுக்கு வலிமையினை ஊட்டுவோம். சுகம் மறந்த மாந்தருக்கு வளமையினை காட்டுவோம். சுமை சுமக்கும் தோள்களுக்கு வலிமையினை ஊட்டுவோம். சுகம் மறந்த மாந்தருக்கு வளமையினை காட்டுவோம். இருக்கரங்கள் விரித்திங்கு வாடுவோரை தேற்றுவோம். இருக்கரங்கள் விரித்திங்கு வாடுவோரை தேற்றுவோம். இறையரசின் கனவுகளை நாடுதோறும் சாற்றுவோம். செல்வோம், விரைந்து செல்வோம், வாழ்வை நோக்கி செல்வோம். செய்வோம், விரைந்து செய்வோம், இனி புதியதொரு உலகினை செய்வோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நமக்காக பலியாகி உயிர்த்தெழுந்த நம் தலைவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இன்றைய சிறப்பு திருப்பலியான ஆண்டவரின் ராவுணவு திருப்பலிக்கு வருகை அன்போடு அழைக்கின்றேன். இன்றைக்குத்தான் ஆண்டவர் இயேசு நற்கருணையை ஏற்படுத்தி தன்னை நம்மோடு பகிர்ந்து கொண்ட நற்கருணையின் விழாவை கொண்டாடுகின்றோம். ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே ஏற்படுத்திய மிகச்சிறந்த ஒரு வாழ்வியல் நெறிமுறை இந்த நற்கருணை. வெற்று அடையாளமாக இதை பார்க்க தேவையில்லை, மாறாக வாழ்க்கையோடு நெருங்கிய தொடர்புடைய நெறிமுறையாக நாம் பார்க்க வேண்டும். இன்றைக்கு முப்பெரும் விழாக்களை அல்லது நினைவுகளை நாம் கொண்டாடுகின்றோம். ஒன்று, ஆண்டவர் இயேசு நற்கருணை ஏற்படுத்தியது. இரண்டாவது, இந்த நற்கருணையை உலகம் உள்ளவரை, இறுதி மனிதர் வரை எடுத்துச் செல்வதற்கு குருத்துவத்தை ஏற்படுத்தியது. மூன்றாவது, தன்னுடைய பணிவாழ்வினுடைய உச்சகட்டமாக பாதங்களை கழுவி அன்பு கட்டளையை அனைவருக்கும் பகிர்ந்து கொடுத்தது. இன்றைக்கு இந்த மூன்று நிகழ்வுகளும் சிறப்பாய் நினைவு கூறப்படுகின்றன, கொண்டாடப்படுகின்றன. நம்முடைய வாழ்க்கையில் இவை அனைத்தும் சிறப்பாய் செயல்படுத்தப்பட வேண்டும் என அழைப்பு விடுக்கின்றன. இன்றைக்கு இந்த முப்பெரும் நினைவுகளும் விழாக்களும் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை, ஒரு முன்னேற்றத்தை, இன்னும் குறிப்பாக அனுதினம் நாம் பெறுகின்ற நற்கருணை வாழ்விலே ஒரு சிறப்பான திருப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று இயேசுவினுடைய அந்த பணியாளனுக்குரிய ஒரு மனப்பக்குவம் நம்மிலே ஆழமாய் வேரூன்றி வளர வேண்டும் என்று நம்பிக்கையோடு இந்த திருப்பலியில் சிறப்பாய் ஜெபிப்போம். இன்றைய தினம் அகில உலகமெங்கும் இருக்கும் குருக்களுக்காக ஜெபிப்போம். இந்த அருட்பணியாளர்கள் இந்த நற்கருணை ஏற்படுத்துவதன் வழியாக
இறைவனுக்கும் மனிதனுக்கும் பாலமாக செயல்பட்டு மீண்டும் ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த இலக்கை எதிர்நோக்கை நிறைவேற்றுகின்ற மனிதர்களாக இருக்கின்றார்கள். எனவே அவர்கள் பெற்ற அந்த திருநிலைப்பாடு அல்லது அபிஷேகம் சிறப்பாய் செயல்படுத்தப்படுவதன் வழியாக மீண்டும் கிறிஸ்தவத்திற்குள் மாத்திரமல்ல, இந்த உலகத்திற்குள் ஒவ்வொரு அருட்பணியாளருடைய பணியும் அனைத்து மக்களுக்கும் உரித்தானது என்பதை உணர்ந்து கொண்டு செயல்பட அருட்பணியாளர்களுக்காக ஜெபிப்போம். இறைவன் எல்லா அருட்பணியாளர்களுக்கும் நல்ல ஒரு மனப்பக்குவத்தை கொடுத்து வழிநடத்த வேண்டும் என்று சிறப்பாய் மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். அன்பிற்குரியவர்களே, இன்றைய தினம் கொண்டாடப்படுகின்ற திருப்பலி மகிழ்ச்சியின் கொண்டாட்ட திருப்பலி, ஆடம்பர திருப்பலி. ஆண்டவர் இயேசுவுடைய ராவுணவை மகிழ்வோடு கொண்டாடுகின்ற ஒரு திருப்பலி. எனவே இப்பொழுது உன்னதங்களிலே என்ற பாடலானது பாடப்படும். அப்பொழுது மணிகள் இசைக்கப்படும். எனவே நாம் அனைவரும் அதே கொண்டாட்டத்தோடு இந்த பாடலிலே பங்கு பெறுவோம். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நல்கின்றோம். ஆண்டவராய் இறைவனே, இணையில்லாத விண்ணரசி, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏக மகனாக ஜெனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராமின் இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தை நின்று நித்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரே, நீரென் மீது
இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, இம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே, நீரெம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவாவும் திருமகன் சாவுக்கு தம்மை கையளிக்கும் வேளையில் தமது திரு அவைக்கு நிலைத்து நிற்கும் அன்பின் புதிய பலியையும் திருவிருந்தையும் தமது திரு அவைக்கு அளித்தார். அதனால் இப்புனிதமிக்க திருவுணவில் அடிக்கடி பங்கு கொள்ளும் நாங்கள் இத்துணை மேலான மறை நிகழ்விலிருந்து அன்பின் முழுமையையும் வாழ்வின் நிறைவையும் பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். பாஸ்கா ராவுணவு பற்றிய விதிமுறைகள். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வசனங்கள் 1 முதல் 8 மற்றும் 11 முதல் 14 வரை. எகிப்து நாட்டில் ஆண்டவர் மோசேக்கும் ஆரோனுக்கும் பின்வருமாறு கூறினார். உங்களுக்கு மாதங்களில் தலையாயது இம்மாதமே, ஆண்டில் உங்களுக்கு முதல் மாதமும் இதுவே. இஸ்ராயேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதற்கும் நீங்கள் அறிவியுங்கள். அவர்கள் இம்மாதம் 10ஆம் நாள் குடும்பத்துக்கு ஓர் ஆடு, வீட்டிற்கு ஓர் ஆடு என்று தேர்ந்தெடுத்து கொள்ளட்டும். ஓர் ஆட்டினை உண்ண ஒரு வீட்டில் போதிய ஆள்கள் இல்லையெனில் உண்போரின் எண்ணிக்கைக்கும் உண்ணும் அளவுக்கும் ஏற்ப அண்டை வீட்டாரை சேர்த்து கொள்ளட்டும். ஆடு குறைபாடற்றதாக கிடாயாக 1 வயது குட்டியாக இருக்க வேண்டும். தேர்ந்தெடுப்பது வெள்ளாடாகவோ செம்மறியாடாகவோ இருக்கலாம். இம்மாதம் 14ஆம் நாள் வரை அதை வைத்து பேணுங்கள். அந்நாள் மாலை மங்கும் வேளையில் இஸ்ராயேல் மக்கள் கூட்டமைப்பின் அனைத்து சபையும் அதை வெட்ட வேண்டும். இரத்தத்தில் சிறிதளவு எடுத்து உண்ணும் வீடுகளில் 2 கதவு நிலைகளிலும் மேல் சட்டத்திலும் பூச வேண்டும். இறைச்சியை அந்த இரவிலேயே உண்ண வேண்டும். நெருப்பில் அதனை வாட்டி புளிப்பற்ற அப்பத்தோடும் கசப்பு கீரையோடும் உண்ண வேண்டும். நீங்கள் அதனை உண்ணும் முறையாவது: இடையில் கச்சை கட்டி கால்களில் காலணி அணிந்து கையில் கோல் பிடித்து விரைவாக உண்ணுங்கள். இது ஆண்டவரின் பாஸ்கா. ஏனெனில் நான் இன்று இரவிலேயே எகிப்து நாடெங்கும் கடந்து சென்று எகிப்து நாட்டில் மனிதர் தொடங்கி விலங்கு வரை அனைத்து ஆண்பால் பிறப்பையும் சாகடிப்பேன். எகிப்தின் தெய்வங்கள் அனைத்தின் மேலும் நான் தீர்ப்பிடுவேன். நானே ஆண்டவர். இரத்தம் நீங்கள் இருக்கும் வீடுகளில் உங்களுக்கு அடையாளமாக இருக்கும். நான் இரத்தத்தை கண்டு உங்களை கடந்து செல்வேன். எகிப்து நாட்டில் நான் அவர்களை சாகடிக்கும்போது கொள்ளை நோய் எதுவும் உங்கள் மேல் வராது. இந்நாள் உங்களுக்கு ஒரு நினைவு நாளாக விளங்கும். இதனை ஆண்டவரின் விழாவாக நீங்கள் தலைமுறை தோறும் கொண்டாடுங்கள். இந்த விழா உங்களுக்கு நிலையான
நியாயமாக இருப்பதாக. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். நாம் ஆசீர்வதிக்கும் கிண்ணம் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதன்றோ. நாம் ஆசீர்வதிக்கும் கிண்ணம் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதன்றோ. ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் என்ன கைமாறு செய்வேன்? மீட்புக்காக நன்றி கூறி கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவருடைய திருப்பெயரை சொல்லி கூப்பிடுவேன். நாம் ஆசீர்வதிக்கும் கிண்ணம் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதன்றோ. ஆண்டவர் தம் அடியாரின் மரணம் ஆண்டவருடைய பார்வையில் மிக மதிப்புக்குரியது. ஆண்டவரே ஊழியன் நான் உம்மடியாரின் மகன். என் கட்டுகளை நீராவிழ்த்துவிட்டே. நாம் ஆசீர்வதிக்கும் கிண்ணம் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதன்றோ. புகழ்ச்சி பலியை உமக்கு செலுத்துவேன். ஆண்டவருடைய திருப்பெயரை கூவி அழைப்பேன். ஆண்டவருடைய மக்கள் அனைவருடையேயும் அவருக்கு என் பொருத்தனைகளை செலுத்துவேன். நாம் ஆசீர்வதிக்கும் கிண்ணம் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதன்றோ. இரண்டாம் வாசகம். அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அறிவிக்கிறீர்கள். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். 11ஆம் அதிகாரம் 23 முதல் 26 முடிய இறைவார்த்தைகள். சகோதர சகோதரிகளே, ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கிறேன். அதாவது ஆண்டவராகிய இயேசு காட்டி கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு, இது உங்களுக்கான என் உடல், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து, இந்த கிண்ணம் என் இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை. நீங்கள் இதிலிருந்து பருகும் போதெல்லாம் என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். ஆதலால் நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. புதியதோர் கட்டளை நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போலவே நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே.
அதிகாரம் 13 இறைவாக்கியங்கள் 1 முதல் 15 முடிய. பாஸ்கா விழா தொடங்க இருந்தது. தாம் இவ்வுலகத்தை விட்டு தந்தையிடம் செல்வதற்கான நேரம் வந்துவிட்டது என்பதை இயேசு அறிந்திருந்தார். உலகில் வாழ்ந்த தமக்குரியோர் மேல் அன்பு கொண்டிருந்த அவர் அவர்கள் மேல் இறுதி வரையும் அன்பு செலுத்தினார். இயேசுவை காட்டிக் கொடுக்கும் எண்ணத்தை அலகை சீமோனின் மகனாகிய யூதாஸ் இஸ்காரியோத்தின் உள்ளத்தில் எழச் செய்திருந்தது. இரவுணவு வேளையில் தந்தை அனைத்தையும் தம் கையில் ஒப்படைத்துள்ளார் என்பதையும், தாம் கடவுளிடமிருந்து வந்தது போல் அவரிடமே திரும்பச் செல்ல வேண்டும் என்பதையும் அறிந்தவராய் இயேசு பந்தியிலிருந்து எழுந்து தம் மேலுடையை கழற்றி வைத்துவிட்டு ஒரு துண்டை எடுத்து இடுப்பில் கட்டிக்கொண்டார். பின்னர் ஒரு குவளையில் தண்ணீர் எடுத்து சீடர்களுடைய காலடிகளை கழுவி இடுப்பில் கட்டியிருந்த துண்டால் துடைக்கத் தொடங்கினார். சீமோன் பேதுருவிடம் இயேசு வந்தபோது அவர், ஆண்டவரே, நீரா என் காலடிகளை கழுவப் போகிறீர் என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, நான் செய்வது இன்னதென்று இப்போது உனக்கு புரியாது, பின்னரே புரிந்து கொள்வாய் என்றார். பேதுரு அவரிடம், நீர் என் காலடிகளை கழுவ விடமாட்டேன் என்றார். இயேசு அவரை பார்த்து, நான் உன் காலடிகளை கழுவாவிட்டால் என்னோடு உனக்கு பங்கு இல்லை என்றார். அப்போது சீமோன் பேதுரு, அப்படியானால் ஆண்டவரே, என் காலடிகளை மட்டுமல்ல என் கைகளையும் தலையையும் கூட கழுவும் என்றார். இயேசு அவரிடம், குளித்து விட்டவர் தம் காலடிகளை மட்டும் கழுவினால் போதும், அவர் தூய்மையாகி விடுவார். நீங்களும் தூய்மையாய் இருக்கிறீர்கள், ஆனாலும் அனைவரும் தூய்மையாய் இல்லை என்றார். தம்மை காட்டிக் கொடுப்பவன் எவன் என்று அவருக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தது. எனவேதான் உங்களுள் அனைவரும் தூய்மையாய் இல்லை என்றார். அவருடைய காலடிகளை கழுவிய பின் இயேசு தம் மேலுடையை அணிந்து கொண்டு மீண்டும் பந்தியில் அமர்ந்து அவர்களிடம் கூறியது, நான் உங்களுக்கு செய்தது என்னவென்று உங்களுக்கு புரிந்ததா? நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் அழைக்கிறீர்கள். நீங்கள் அவ்வாறு கூப்பிடுவது முறையே. நான் போதகர்தான், ஆண்டவர்தான். ஆகவே ஆண்டவரும் போதகருமான நான் உங்கள் காலடிகளை கழுவினேன் என்றால், நீங்களும் ஒருவர் மற்றவருடைய காலடிகளை கழுவ கடமைப்பட்டிருக்கிறீர்கள். நான் செய்தது போல நீங்களும் செய்யுமாறு நான் உங்களுக்கு முன்மாதிரி காட்டினேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு உலகமெங்கும் இருக்கின்ற அருட்பணியாளர்களுடைய விழா. காரணம், இந்த நாள் குருத்துவத்தினுடைய ஒரு நாள். அருட்பணியாளர் நிலைக்கு திருநிலைப்படுத்தப்பட்ட ஒவ்வொருவருடைய விழா இது. எனவே உலகமெங்கும் இருக்கின்ற அருட்பணியாளர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றியும் நாம் தெரிவித்துக் கொள்வோம். இந்த உலகத்தில் ஏற்படுத்தப்பட்ட உன்னதமான அடையாளம் வெற்று அடையாளம் அல்ல, வாழ்வியல் நெறிமுறைகளோடும் நம்முடைய வாழ்க்கையினுடைய அடித்தளங்களோடும் சம்பந்தப்பட்ட ஒரு அடையாளம் இருக்குது அப்படின்னா அதுதான் நற்கருணை. இந்த நற்கருணை அப்படிங்கிறது ஏதோ ஒரு அடையாளமாக அல்லது ஒரு வழிபாட்டு பொருளாக இயேசுவால் ஏற்படுத்தப்படவில்லை,
மாறாக வாழ்க்கைக்கான அடித்தளமாகவும் வாழ்வியல் நெறிமுறைகளை வகுத்து கொடுக்கின்ற ஒரு முன் அடையாளமாகவும் அது ஏற்படுத்தப்படுகின்றது. நான் தொடக்கத்திலே குறிப்பிட்டது போல இன்னைக்கு முப்பெரும் நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஒன்று நற்கருணை ஏற்படுத்தியது, இரண்டாவது குருத்துவம், மூன்றாவது அன்பு கட்டளை அல்லது பணியாளனுக்குரிய பணி. இது மூன்றும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தது. ஒன்றிலிருந்து இன்னொன்றை பிரித்தெடுத்தால் நிச்சயம் அது அர்த்தமற்றதாகிவிடும். நற்கருணையிலிருந்து குருத்துவத்தையும், குருத்துவத்திலிருந்து நற்கருணையும் அல்லது இவற்றிலிருந்து அன்பையும் பிரித்தெடுத்தால் அங்கு அர்த்தமற்றதாக மாறி போய்விடும். மூன்றும் ஒருங்கிணைந்து ஒரு அர்த்தமுள்ள நிகழ்வுகளாக பின்னி பிணைந்திருக்கின்றன. நற்கருணை இன்றைக்கு எண்ணற்ற அதிசயங்களையும் மாற்றங்களையும் திருப்பங்களையும் ஏற்படுத்திய ஒரு உயிரோட்டமுள்ள இறைவனுடைய பிரசன்னம். வெறும் பிரசன்னம் மாத்திரமல்ல, அது ஒரு பலி. ஏனென்றால் இந்த பலியில தான் இந்த உலகம் மீண்டுமாக புத்துயிர் பெற்றது. இந்த நற்கருணையினுடைய பலியில தான் மீண்டும் இழந்து போயிருந்த மனிதம் தன்னுடைய மாண்பையும் மகத்துவத்தையும் பெற்றுக்கொண்டது. ஏனென்றால் எந்த மனிதன், ஆதி மனிதன் பாவம் செய்து கடவுள் கொடுத்த அந்த மாண்பை, கடவுள் கொடுத்த அந்த மகத்துவத்தை, உன்னதத்தை இழந்து போயிருந்தானோ அதை மீண்டும் பெறுவதற்கு ஒரு நற்கருணை, ஒரு பலி தேவைப்பட்டது. அதான் நற்கருணை. இந்த பீடத்திலே ஒவ்வொரு நாளும் அரங்கேற்றமாகின்ற இந்த நிகழ்வு வெற்று அடையாளம் அல்ல, ஒரு வழிபாட்டு கொண்டாட்டம் அல்ல, மாறாக நம்முடைய வாழ்வோடு நெருங்கிய தொடர்புடையது. அப்படின்னம்னா இதுதான் வாழ்வு. இதை தவிர வேறு வாழ்வை சிந்திக்க முடியாது. ஒரு மனிதன் இந்த பலியை விட்டு விட்டு தன்னிலேயே அர்த்தத்தையோ பொருளையோ தன்னுடைய வாழ்க்கைக்கான அமைதியையோ மகிழ்வையோ கண்டுகொள்ள முடியாது. இந்த பலியில தான் ஒவ்வொரு கிறிஸ்தவனும், கிறிஸ்தவன் என்று சொல்லப்படுவதை விட ஒவ்வொரு மனிதரும், அது எந்த சமயத்தை சார்ந்தவராக, எந்த இனத்தை சார்ந்தவராக இருந்தாலும் இந்த நற்கருணையின் வழியாக, இந்த பலியின் வழியாகத்தான் தன்னுடைய வாழ்க்கையினுடைய பொருளை, அர்த்தத்தை கண்டுபிடித்துக் கொள்ளுகின்றார். அந்த அளவுக்கு உன்னதமானது இந்த நற்கருணை. அப்படின்னா என்ன நடந்திருக்குது? இந்த நற்கருணை எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை அல்லது ஒரு திருப்பத்தை இந்த மனித மனங்களுக்குள் ஏற்படுத்தி இருக்கின்றது? கொஞ்சம் அலசி ஆராய வேண்டும். அப்போ இந்த நற்கருணை அப்படிங்கிறது வெறும் அப்பத்துண்டு மாத்திரமல்ல, அல்லது வெறும் ரசம், திராட்சை ரசம் மாத்திரமல்ல. அங்கே இயேசுவனுடைய உடலும் இயேசுவனுடைய இரத்தமும் இருக்கின்றது. இந்த இடத்துல தான் அந்த கேள்வி எழுப்பி பார்க்க வேண்டும். எந்த இயேசுவின் உடல், எந்த இயேசுவின் இரத்தம்? ஏதோ சுகபோகமாக வாழ்ந்துவிட்டு, ஆடம்பரமாக அனுபவித்துவிட்டு, வாழ்க்கையினுடைய எல்லா மகிழ்வையும் அடைந்துவிட்டு எந்த துன்பமும் துயரமும் இல்லாத ஒரு இயேசு கிறிஸ்துவனுடைய உடலும் இரத்தமும் அல்ல இது. இந்த உடலும் இந்த இரத்தமும் வாழ்க்கையினுடைய ஆணிவேர்களை அசைத்து பார்த்து அந்த ஆணிவேருக்கும் மேலாக தன்னுடைய வாழ்வியல் நெறிமுறைகளை ஆழமாக இறக்கிய ஒரு உயிரோட்டமுள்ள இறைவனுடைய வாழ்க்கை தான் இந்த உடலும் இந்த இரத்தமும். உண்மைதான். ஏதோ சில நிமிடங்கள் இங்கு அரங்கேற்றம் செய்யப்படுகின்றன, அதோடு அதை வாங்கிவிட்டு சென்று விடுகின்றோம். இல்லை, இந்த நற்கருணை மிக மிக ஆழமானது. ஏனென்றால் இந்த நற்கருணை ஒரு மனிதனுக்குள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் வாய்ந்தது. அப்ப எந்த இயேசுவினுடைய உடல்? புனித பவுலடியார் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில் அழகாக சொல்லுவார்,
கடவுள் தன்மையில் விளங்கிய அவர் அதை விடாமல் பற்றி பிடித்துக் கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை. மாறாக அடிமையின் தன்மை பூண்டு தன்னையே வெறுமையாக்கி இந்த மண்ணுலகிற்கு வருகின்றார் மனுவில் எடுத்து. அந்த இயேசுவனுடைய உடலும் இரத்தமும் தான் இது. இது மனித குலத்திற்கு வந்த அவர் ஒரு சாதாரண ஏழையினுடைய மாட்டுக்குடிலே தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு அல்லது அறிமுகப்படுத்தி கொண்டு அந்த இடத்திலிருந்து தன்னுடைய வாழ்க்கையை துவங்குகின்றார். மண்ணுலக வாழ்க்கையை துவங்குகின்றார். நாசரேத்தூர் எந்த முகவரியும் எந்த அடையாளமும் இல்லாத ஒரு ஊர். அந்த ஊரிலே மிகப்பெரிய ஆடம்பரத்திற்கோ அல்லது விளம்பரத்திற்கோ தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளாமல் அல்லது வெளிப்படுத்திக் கொள்ளாமல் ஒரு எளிய வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் வறுமை இருந்தது, ஏழ்மை இருந்தது, எளிமை இருந்தது, எல்லாவற்றிற்கும் மேலாக அன்பு இருந்தது. மீண்டுமாக அவருடைய பொது வாழ்க்கை. இந்த பொது வாழ்க்கையிலே இறையாட்சியினுடைய குறிக்கோளை கண்முன்பாக கொண்டு அதை மாத்திரமே அனைத்து மக்களுடைய உள்ளங்களுக்கும் கொண்டு சென்று அன்பையும் மன்னிப்பையும் சமாதானத்தையும் இரக்கத்தையும் இந்த உலகிற்கு உண்மையையும் நீதியையும் கொண்டு வந்த ஒரு ஒளி விளக்கு. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டிய இயேசு கிடைத்தது அவருக்கு விமர்சனம், கல்லடி, சதித்திட்டம். இன்னும் சொல்லப்போன அப்படின்னா அவர் உயிரோடு வாழுகின்ற பொழுதே அங்கிருந்த அதிகாரமும் தலைமையும் இந்த இயேசுவை ஒழித்து கட்ட வேண்டும் என்று சொல்லி பலமுறை தீர்மானித்து அதற்கான முயற்சியிலே தோல்வி அடைகின்றார்கள். எனவே பலமுறை சாவின் விளிம்புக்கு சென்று வந்தவர், அதிகாரத்தால் அடக்க பார்க்கப்பட்டவர், ஆணவத்தாலும் அகங்காரத்தாலும் தங்களை வளர்த்து கொண்டிருந்த தலைமை குருக்களும் பரிசேய கூட்டமும் ஒவ்வொரு முறையும் இவரிடம் குற்றம் காண்பதற்காகவே இவரை நோக்கி ஏவுகணைகளை வீசிய ஒரு இறை மனிதருடைய உடல் அது. அது மாத்திரமா? இந்த இயேசு கிறிஸ்துவுடைய செயல்பாடுகள் ஒருபோதும் இந்த அதிகார தாக்குதலையோ அல்லது தங்களுடைய பதவிகளை தக்க வைத்துக் கொள்வதற்காக எவரையும் இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு ஆணவ போக்கை உடைய அந்த தலைமை கூட்டத்தையோ கண்டு பின்வாங்கிவிடவில்லை. மாறாக மீண்டும் மீண்டுமாக அதை எதிர்த்து போராடுகின்ற வல்லமை படைத்த ஆண்டவர் இயேசுவுடைய உடலும் இரத்தமும் இது. அது மாத்திரமா? இறுதியிலே அவரிடமிருந்து எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொண்ட அந்த கூட்டம் தன்னுடைய வாயால் இவனை சிலுவையில் அறையும் என்று சொல்லி அவரை கொலைக்களத்திற்கு இழுத்துச் சென்ற, அதையும் ஏற்றுக்கொண்ட ஒரு இறை மகனுடைய உடலும் இரத்தமும் இது. வாழ்ந்தால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளோடும் நெறிமுறையோடும் இலக்கோடும் வாழ்ந்து காட்டிய ஒரு இறைவனின் உடலும் இரத்தமும் இது. எனவே இந்த நற்கருணை அப்படிங்கிறது ஒரு வெற்று அடையாளம் அல்ல, மாறாக இது நம்முடைய வாழ்வியல் நெறிமுறைகளோடு நெருக்கமான, இறுக்கமான, பிரிக்க முடியாத பிணைப்பிற்கு உள்ளான ஒரு வாழ்வியல் நெறிமுறை. அப்போ இந்த நற்கருணையை இன்றைக்கு நாம் மிகச்சிறப்பான வழிபாட்டு பொருளாக மாற்றி வைத்திருக்கின்றோம். ஒருவேளை இயேசுவின் காலகட்டத்தில் கூட இவ்வளவு அழகான நேர்த்தியான ஒரு திருப்பலி நடைபெற்றிருக்குமா அப்படிங்கிறது சந்தேகம். அழகான பாடல்கள், ஆடம்பரமான உடை, மிகச்சிறந்த பீடங்கள், அலங்காரங்கள், பூ அலங்காரங்கள்,
அடுத்தது பிரம்மாண்டமான ஆலயங்கள். இன்றைக்கு நற்கருணை கொண்டாடப்படுகின்ற விதமே அலாதியானது, மிக அற்புதமானது, பார்த்து ரசிக்கக்கூடியது. ஆம், இன்னைக்கு நற்கருணை என்ற வழிபாட்டு கொண்டாட்டத்தை மிகச் சிறப்பாக மாற்றி வைத்து விட்டோம். இயேசுவின் காலத்தில் கூட ஒரு வருகை பாடல் இல்லை, ஒரு காணிக்கை பாடல் இல்லை, ஒரு திருவிருந்து பாடல் இல்லை. ஆனால் இன்றைக்கு வழிபாட்டை மிக அற்புதமாக நாம் நேர்த்தியாக சிறப்புற வடிவமைத்திருக்கின்றோம். தேவை இல்லை என்று சொல்வதற்கில்லை, தேவை. ஏனென்றால் மனிதன் தன்னுடைய உள்ளத்தை இறைவன் பால் ஏறெடுக்க இப்படிப்பட்ட வழிபாட்டு முறைகள் தேவை. அதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் இந்த நற்கருணை வழிபாட்டு பொருளோடு நாம் நிறுத்தி கொண்டதுதான் நாம் செய்த மிகப்பெரிய ஒரு தவறு. ஆலயத்திற்குள் இத்தனை ஆடம்பரங்களோடும் அலங்காரங்களோடும் நற்கருணையை கொண்டாடுகின்றன. எந்த இயேசு விமர்சனத்திற்கு உள்ளானாரோ, எந்த இயேசு காயப்பட்டாரோ, எந்த இயேசு மக்களுக்காக மாத்திரமே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தாரோ, எந்த இயேசு அதிகாரத்தை கண்டு தலை வணங்காமல் மாறாக அந்த அதிகாரத்தை எதிர்த்து நின்றாரோ, சட்டங்களையும் சம்பிரதாயங்களையும் மனிதனுக்காக மாற்றி அமைப்பதற்கு ஒரு புரட்சிகரமான சிந்தனையோடு செயல்பட்டாரோ, அந்த இயேசுவை இன்றைக்கு நாம் வாழ தவறிவிட்டோம். அதான் நற்கருணையினுடைய மிகப்பெரிய இன்றைக்கு நாம் எடுத்திருக்கின்ற குறைபாடு. நற்கருணைக்கு செய்கின்ற ஆராதனைகளில் குறைவில்லை, நற்கருணைக்காக பாடப்படுகின்ற பாடல்களிலே ஒருபோதும் குறையில்லை. இன்னும் நாம் செய்கின்ற வழிபாடுகளில் இருக்கின்ற நுணுநுணுக்கங்கள் எல்லாம் மிக அழாதியானது, ரசிப்பதற்குரியது, நம்முடைய உள்ளத்தை உருக வைப்பது, இல்லை என்று சொல்வதற்கில்லை. ஆனால் அவையெல்லாம் அந்த ஒரு மணி நேரத்தோடு அல்லது அந்த சில நிமிடங்களோடு முடிந்து போய்விடுகின்றன. இன்றைக்கு நற்கருணை மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். நான் பலமுறை இந்த நிகழ்வை உங்களோடு பகிர்ந்திருக்கின்றேன். இந்திய சுதந்திர போர் வீறு கொண்டு எழுந்த காலகட்டம் அது. 1919 ஜாலியன் வாலாபாக் படுகொலை கேள்விப்பட்டிருப்போம். அமிர்த்சர் என்ற அந்த நகரிலே, ஜாலியன் வாலாபாக் என்ற இடத்திலே, அந்த மைதானத்திலே ஆயிரக்கணக்கிலே மக்கள் சுதந்திர கூட்டத்திற்காக ஒன்று திரண்டு கொண்டிருக்கின்றார்கள். ஒரு எழுச்சி போராட்டம், எழுச்சி உரை நடைபெறப் போகின்றது. சுற்றிலும் சுவர்கள், ஒரு பக்கம் மட்டும் வழி, அதுவும் அதிகபட்சம் ஒரு 25 முதல் 30 அடி வீதியுள்ள ஒரு வழி. இந்த ஒற்றை வழியாக உள்ளே செல்ல வேண்டும், வெளியே வர வேண்டும். ஆயிரக்கணக்கில் மக்கள் குழுமிவிட்டார்கள். செய்தி ஆங்கிலேய ஆணவப்போக்கு கொண்ட அதிகாரிக்கு எட்டுகின்றது. வந்தான், படைவீரர்களோடு நின்றான், வழியை அடைத்து நின்றான். வெளியே செல்ல முடியாத அளவிற்கு படைபலங்களோடு அவன் நின்று கொண்டான். ஒற்றை ஆணையிலே நூற்றுக்கணக்கான மனிதர்களை கொன்று குவித்தான். சுடுங்கள் என்ற ஒரே ஒரு உத்தரவு. அங்கு 100க்கும் மேற்பட்டவர்கள் இறக்கின்றார்கள். அன்றைக்கு 1200 பேர் ஒரே நாளிலே படுகொலை செய்யப்பட்டார்கள். 4 பக்கமும் சிதறி ஓட முயற்சிக்கின்றார்கள், முடியவில்லை. காரணம், சுற்றிலும் சுவர்கள். முடிந்தவர்கள் தப்பித்து வெளியே வந்தார்கள். அதிலே தப்பித்து வந்த ஒரு இளைஞன், சின்ன பையன், ஒரு 17-18 வயதிற்குள்ளாக இருக்கும். தப்பித்து வந்த ஒரு இளைஞன் மாலையிலே மீண்டும் செல்லுகின்றான். படைகள் திரும்பி போய்விட்டன. சுடப்பட்ட மனிதர்களுடைய அந்த உடலிலிருந்து தெரித்த இரத்த துளிகள் அந்த சுவர்கள் முழுவதும் பதிந்து போயிருந்தன. கையில் ஒரு காகிதம், சுரண்டுவதற்கு ஒரு கத்தி. சுரண்டினான். அந்த இரத்த துளிகளை எல்லாம் சுரண்டினான். சுரண்டி அந்த காகிதத்திலே சேமித்து வைத்துக் கொண்டு தன்னுடைய இல்லத்திற்கு சென்றான். பத்திரமாக முக்கியமான ஒரு இடத்திலே அந்த இரத்த துளிகளை சேமித்து வைத்தான்.
ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்திருக்கும் பொழுதெல்லாம் அவன் சொல்லிக்கொண்ட அந்த விருதுவாக்கு, நானும் ஒரு நாள் இவர்களைப் போல தியாகியாக மரிப்பேன். 17-18 வயது மட்டுமே ஆன அந்த இளைஞனுக்குள் இருந்த அந்த உத்வேகம் ஒரு தீவிர வெறியாக மாறியது. ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்திருக்கும் பொழுதெல்லாம் அந்த இரத்த துளிகளை உண்டு நானும் ஒரு நாள் இவர்களைப் போல தியாகியாக மரிப்பேன் என்று சொல்லி அந்த தியாகிகளினுடைய இரத்தத்தை உண்டு வந்தான். அதே சமயத்தில் எந்த ஆங்கிலேய அதிகாரி ஜெனரல் டயர் ஆணையிட்டானோ அந்த அதிகாரியை தேடித்திருந்தான். என்னுடைய உறவுகளை, என்னுடைய சொந்தங்களை சுட்டுக் கொன்ற அவனை நான் விட்டு வைக்க மாட்டேன். சூளுரைத்தான். நடந்தது, அந்த நிகழ்வும் நடந்தது. சில மாதங்களுக்கு பிற்பாடு அந்த ஆங்கிலேய அதிகாரி இவருடைய கையிலே சிக்கினான். சின்னா பின்னப்பட்டு அந்த ஆங்கிலேய அதிகாரியை கொலை செய்தான். இந்த அதிகாரி கொலை செய்தவுடன் அந்த அரசாங்கம் முழுவதும் இவனை தேடுகின்றது. கொலை குற்றவாளியான அந்த இளைஞனை தேடுகின்றது. சுற்றி வளைத்து தேடுகின்றார்கள். கிடைக்கவில்லை. தப்பித்து விடுகின்றான். இறுதியிலே சில வருடங்களுக்கு பிற்பாடு அவன் கிடைக்கின்றான். ஆங்கிலேயருடைய கைகளிலே மாட்டுகின்றான். அப்பொழுது அவனை தரதரவென்று இழுத்து வருகின்றார்கள். அந்த ஆங்கிலேய படை வீரர்கள் இழுத்து வந்து எந்த ஜாலியன் வாலாபாக் இடத்திலே படுகொலை நடந்ததோ அங்கிருக்கின்ற அமிர்தசர் என்ற அந்த நகரின் முச்சந்தியிலே நிறுத்தி அவரை தூக்கிலிடுகின்றார்கள். அப்பொழுது அவன் சொன்னது, எந்த தியாகிகளின் இரத்தத்தை நான் உண்டேனோ அந்த தியாகிகளுடைய இரத்தம் இன்றைக்கு என்னை ஒரு தியாகியாக மாற்றி இருக்கின்றது. இந்த விடுதலை போரில் நானும் இன்றைய தினம் என்னுடைய தாய் நாட்டிற்காக ஒரு தியாகியாக மரிக்கின்றேன் என்று சொல்லி சந்தோஷத்தோடு தூக்கு மேடையை சந்தித்தான். ஏப்ரல் 21 அவன் தூக்கிலிடப்பட்டான். இன்றைக்கும் நாம் நினைவு கூறுகின்ற பகத்சிங். ஒரு சாதாரண மனிதனுடைய இரத்தம் இன்னொரு மனிதனை ஒரு தியாகியாக மாற்றி இருக்கின்றது என்றால் ஆண்டவர் இயேசுவினுடைய இத்தனை பாடுகளும் வேதனைகளும் விமர்சனங்களும் விவாதங்களும் அல்லது புரட்சிகரமான சிந்தனைகளும் எழுச்சி உரைகளும் சிறப்பான போதனைகளும் நிச்சயம் அந்த உடல் அந்த இரத்தத்தை உண்ணுகின்ற பொழுது எத்தனை மாற்றத்தை ஒரு மனிதனுக்குள் விளைவித்திருக்க வேண்டும். அப்போ நற்கருணை அப்படிங்கிறது அடையாளம் அல்ல, வாடிக்கை அல்ல, அல்லது ஏதோ வந்தோம் வாங்கினோம் என்று சொல்லி திரும்பிச் செல்வதற்கு அது ஒரு பொருள் அல்ல. மாறாக ஒரு இறைமகனுடைய வாழ்க்கை வழி அது. அப்ப இந்த நற்கருணையை இன்றைக்கு எப்படிப்பட்ட எண்ணத்தோடு சிந்தனையோடு நம்முடைய வாழ்க்கையிலே செயல்பட அனுமதித்திருக்கின்றோம், சிந்திப்போம். அதோடு ஒட்டித்தான் இன்னைக்கு குருத்துவத்தை சிந்தித்து பார்க்க வேண்டும். குருத்துவம் அப்படிங்கிறது அதனால தான் அந்த நற்கருணை பற்றி கூறுகின்ற பொழுது இன்றைக்கு குருத்துவம் அப்படிங்கிறது ஒரு வழிபாட்டை சிறப்பாக கொண்டாடுகின்றது. குருவில்லாமல் வழிபாடு இல்லை, குருவில்லாமல் நற்கருணை இல்லை என்ற ஒரு நிலைக்கு நாம் விசுவசிக்க ஆரம்பித்து விட்டோம். உண்மைதான், அது நியாயம்தான். ஒரு குருவில்லாமல் நற்கருணை ஏற்படுத்த முடியாது. ஒரு குரு தான் நற்கருணை ஏற்படுத்துகின்றார். அந்த நற்கருணை தான் அந்த குருவை மீண்டுமாக பணி வாழ்க்கையிலே நிலைப்படுத்துகின்றது. இன்றைக்கு ஒரு குருத்துவம் அப்படிங்கிறது ஆண்டவரிடமிருந்து அபிஷேகத்தை பெறுகின்ற ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வு.
தன்னுடைய பணிக்கென கடவுள் ஒரு மனிதனை தேர்ந்து கொள்ளுகின்றார். தேர்ந்து கொண்ட மனிதனை அபிஷேகம் செய்கின்றார், அவரை அனுப்புகின்றார். போதிக்கும் பணி செய்ய, புனிதப்படுத்துகின்ற பணியை செய்ய, அடுத்தது மக்களை வழிநடத்த. இந்த முப்பெரும் பணிகளோடு ஒரு குரு தன்னை ஆழமாக ஐக்கியப்படுத்திக் கொள்ளுகின்றார். போதிக்கின்ற பணியிலே சிறப்பான ஒரு இறைவாக்கினராக, புனிதப்படுத்துகின்ற பணியிலே தன்னையே புனிதப்படுத்தி கொண்டு அடுத்தவர்களை அர்ச்சிக்கின்ற ஒரு புனிதராக, மக்களை வழிநடத்துகின்ற பணியிலே அடித்தட்டு மக்களுடைய வாழ்வியலோடு சம்பந்தப்பட்டவராக ஒரு குரு தன்னை இணைத்து கொண்டு வழிநடக்கின்றார். குருத்துவத்தினுடைய உன்னதமான, ஏன்னா இயேசு இதைத்தான் வாழ்ந்து காட்டினார். போதிக்கின்ற பொழுது எவரையும் அல்லது எப்படிப்பட்ட அதிகாரத்திற்கும் அடிபணியவில்லை. சொல்ல வேண்டியதை தெளிவாக சொன்னார். அடுத்தவர்களை புனிதப்படுத்துகின்ற பொழுது அவருடைய கரம் தொட்டவுடன் சுகமான நபர்கள் அதிகம், மனமாற்றம் பெற்ற அன்பு உள்ளங்கள் 1000. அப்படி இயேசுவனுடைய புனிதப்படுத்துகின்ற பணி, அவருடைய வழிநடத்துகின்ற பணி ரொம்ப ரொம்ப அலாதியானது. அடித்தட்டு மக்களுடைய எண்ணத்திற்கும் மனநிலைக்கும் செல்லுகின்ற ஒரு சமாரிய பெண்ணுடைய மனதை உள்வாங்கிக் கொண்ட ஒரு யூதனவன், வெறுத்து ஒதுக்கப்பட்ட புறையின மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்ட உண்மையான ஆயனவர். இன்றைக்கு குருத்துவம் அப்படிங்கிறது அதைத்தான் எதிர்பார்க்கிறது, அதைத்தான் நம் ஒவ்வொரு குருவிடமிருந்தும் எதிர்பார்க்கின்றது. குருத்துவத்தை இன்றைக்கு ஒருவேளை நாம் வழிபாட்டு குருத்துவமாக மாற்றி வைத்திருந்தால், ஒரு குருவினுடைய பணி பூச வைக்கிறது, மந்திரிக்கிறது அப்படிங்கிற ஒரு நிலையோடு நிலைநிறுத்தி விட்டால் நிச்சயம் மீண்டும் இந்த நற்கரணையோ இந்த குருத்துவமோ அர்த்தம் பெறப்போவதில்லை. காரணம், அதற்கு இன்றைக்கு ஏகப்பட்ட பூசாரிகள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு தெரியாத மந்திரங்களும் அல்லது அவர்களுக்கு தெரியாத செப முறைகளும் அல்லது திறமைகளும் இல்லாமல் இல்லை, எல்லாம் இருக்குது. ஒரு குருத்துவம் என்பது ஏதோ வழிபாட்டை நிறைவேற்றிவிட்டோம் என்பதோடு சென்று விடுவதல்ல. மாறாக ஒரு குருத்துவம் அப்படிங்கிறது இயேசுவனுடைய அந்த பணிக்குருத்துவத்தில் பங்கு பெறுவது, இயேசுவனுடைய அந்த மனநிலையில் தன்னை ஐக்கியப்படுத்திக் கொள்வது, இயேசுவனுடைய உணர்வுகளுக்குள் தன்னுடைய உணர்வுகளை ஈடுபடுத்திக் கொள்வது, அதான் குருத்துவம். கார்ல் ரானர் மிக அழகாக சொல்லுவார், வரலாற்று நாயகன் இயேசுவை வழிபாடுகளில் கொண்டாடிவிட்டு அவருடைய வரலாற்று சுவடுகளை அழிக்க நினைக்கின்ற அல்லது மறுக்கின்ற அல்லது மறைக்கின்ற எந்த ஒரு கிறிஸ்தவனையும் அல்லது எந்த ஒரு திரு அவையையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்போ குருத்துவம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, வழிபாடுகளில் கொண்டாடுகின்ற இயேசு கிறிஸ்துவை மட்டுமல்ல, வழிபாடுகளில் கொண்டாடி அந்த இயேசு கிறிஸ்துவை வரலாற்றுக்கு எடுத்துச் செல்வதா குருத்துவம். அன்றாட நிகழ்வுகளுக்கும் எனக்கும் சம்பந்தமில்லை, என்னுடைய பணி பூச வைக்கிறது, மந்திரிக்கிறது என்று சொல்லி தன்னை பிரித்து கொள்ளுகின்ற எந்த ஒரு குருவும் இயேசுவனுடைய குருத்துவத்தில் பங்கேற்கவில்லை என்றுதான் அர்த்தம். அதற்கு நிச்சயமாக பல பூசாரிகளை ஏற்படுத்திவிட்டு பெரிய பயிற்சியெல்லாம் தேவையில்லை. அதற்கு ஒரு 6 மாத பயிற்சி, இன்னைக்கு எத்தனையோ டிப்ளமோ கோர்ஸ் இருக்குது, அல்லது பல்வேறு விதமான பயிற்சி முறைகள் இருக்கின்றன. போய் பாடுவதற்கும் அல்லது ஜெபங்களை பழகிக்கொள்வதற்கும் ஏதோ ஒரு 6 மாதம் போனோம்னா திருப்பலியை நிறைவேற்றுவதற்கு அல்லது திருவருட்சாதனங்களை நிறைவேற்றுவதற்கு சிறப்பான ஒரு பயிற்சி பெற்று விடலாம். அதற்கு ஒருபோதும் இந்த குருத்துவம் ஏற்படுத்தப்படவில்லை. பூசாரிகளாக இருக்கின்ற குருத்துவத்தை
ஆண்டவரை செயற்படுத்தவில்லை. வாழ்வோடு சம்பந்தப்பட்ட நெருங்கிய அந்த வழிமுறையை தான் குருத்துவத்தில் ஆண்டவர் இயேசு உறுதிப்படுத்துகின்றார். நான் கொண்டாடுகின்ற இந்த திருப்பலி என்னுடைய பீடத்தில் மாத்திரம் பலியிடப்படுகின்ற ஒரு நிகழ்வல்ல, மாறாக என்னுடைய வாழ்க்கையிலே நான் சந்திக்க வேண்டிய விமர்சனங்களுக்கு மத்தியிலும், நான் சந்திக்கின்ற அத்தனை இகழ்ச்சிக்கும் அத்தனை அவமானத்திற்கு மத்தியிலும், அல்லது என்னுடைய வாழ்க்கையில் நான் சந்திக்கின்ற எல்லா ஏற்றத்தாழ்வுகளுக்கு மத்தியிலும் இந்த குருத்துவத்தை அர்த்தமுள்ளதாக மாற்ற வேண்டும். அதான் குருத்துவம். நான் நிறைவேற்றுகின்ற திருவருட்சாதனங்கள் இங்கு என்னுடைய இந்த ஆலயத்தோடு முடிந்து போய்விடுகின்ற ஒன்றல்ல. இந்த திருவருட்சாதனம் ஒவ்வொன்றும் என்னுடைய அன்றாட வாழ்க்கையிலே இடம்பெற வேண்டும். அது திருமுழுக்காகட்டும், அல்லது இந்த நற்கருணை ஆகட்டும், அல்லது உறுதிப்பூசலாகட்டும், எந்த ஒரு திருவருட்சாதனம் என்னுடைய அன்றாட வாழ்க்கையிலே செயல்படுத்தப்பட வேண்டும், செயலாக்கம் பெற வேண்டும். இன்றைக்கு வழிபாட்டு குருத்துவத்தை சிறப்பாக நாம் வடிவமைத்திருக்கின்றோம், ஏற்கனவே சொன்ன நற்கருணையில். ஆனால் வாழ்வியல் குருத்துவத்தை எந்த இடத்துல நாம் புடமிட்டு சிறப்புள்ளதாக்கி இருக்கின்றோம் என்பதை கேள்வி எழுப்பி பார்க்க வேண்டும். வாழ்ந்தவர்கள் இருக்கின்றார்கள். குருத்துவத்தை மிகச் சிறப்பாக அர்த்தமுள்ளதாக்கிய குருக்கள் வாழ்ந்து மறித்திருக்கின்றார்கள். மேக்சிமிலியன் கோல்பே சிறையில் இருந்த பொழுது தன்னுடைய சக மனிதனுக்காக தன்னுடைய உயிரை கொடுத்த, தன்னையே பலியாக்கிய உன்னதமான ஒரு குரு. அங்கு குருத்துவம் செயல்படுத்தப்பட்டது. அங்கு திருப்பலியோடு நின்று விடவில்லை, மாறாக வாழ்வியல் குருத்துவம் அங்கே நிலைநிறுத்தப்பட்டது. அதுதான் குருத்துவம். ஸ்டான் சுவாமி, கடந்த வருடம் அவரை இழந்து விட்டோம். பழங்குடியின மக்களுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுத்த அவர் திருப்பலியோடு தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்ளவில்லை, அல்லது திருவருட்சாதனங்களை நிறைவேற்றுகின்ற அந்த வழிபாட்டு கொண்டாட்டங்களோடு தன்னை நிலைநிறுத்திக் கொள்ளவில்லை. மாறாக பழங்குடியின மக்களுடைய உரிமைக்காக தன்னுடைய குரலை கொடுத்து, குரலை மாத்திரமல்ல, இறுதியிலே சிறைச்சாலையில் தன்னுடைய உயிரையும் கொடுத்து குருத்துவத்தை அர்த்தமுள்ளதாக்கி விட்டு சென்றவர். அங்கு குருத்துவம் செயல்படுத்தப்பட்டது. அங்கு இயேசுவினுடைய அந்த எண்ணங்கள், சிந்தனைகள் செயல்படுத்தப்பட்டன. இன்றைக்கும் நூற்றுக்கணக்கில், ஆயிரக்கணக்கில் குருக்கள், அருட்பணியாளர்கள் இயேசுவிற்காக ரத்தம் சிந்திக் கொண்டிருக்கின்றார்கள். வட இந்தியாவில், இன்னும் பல்வேறு நாடுகளில் தங்களையே அர்ப்பணித்து பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அங்கே மக்களுடைய வாழ்வியல் நிலைகளோடு தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுகின்றார்கள். அப்பொழுது குருத்துவம் அர்த்தம் பெறுகின்றது. அப்போ குருத்துவம் தனக்கான ஒரு சுயநல வாழ்வு அல்ல, மாறாக மக்களுக்காக தன்னை அர்ப்பணிக்கின்ற பொதுநல வாழ்வு. தன்னை மட்டுமே சிந்தித்து புனிதனாக்கக்கூடிய தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்வல்ல, தன்னுடைய வாழ்வின் வழியாக மற்றவர்களை ஐக்கியப்படுத்தி, ஒற்றுமைப்படுத்தி, அவர்களுக்குள் இயேசுவின் சிந்தனைகளை ஆழமாக பதியச் செய்து தன்னை அர்ப்பணிக்கின்ற ஒரு பொது வாழ்வு. அது குருத்துவங்கிறது அங்கே தான் அர்த்தம் பெறுகின்றது. அதற்குரிய அடையாளங்கள் கொடுக்கப்படுகின்றன. ஒருவேளை அணிகின்ற உடையில் ஒரு வித்தியாசம், அதே போல ஒரு வழிபாட்டு கொண்டாட்டத்திலே ஒரு தலைமையிடம், அல்லது இன்னும் சில நேரங்களிலே அர்ச்சிக்கின்ற பொழுது மனிதர்களுக்குள் இருந்து ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதே மனிதர்களை ஆசீர்வதிக்கின்ற அந்த புனிதப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வு. இதெல்லாம் சில அடையாளங்கள். இந்த அடையாளங்களோடு ஒரு குரு என்னுடைய பணி இதுதான் என்று சொல்லி நிலைநிறுத்தி கொண்டால், கல்வாரி பலியோ அல்லது இயேசுவினுடைய வாழ்க்கை நிகழ்வுகளோ நமக்குள் ஒருபோதும் உயிரோட்டம் பெறப்போவதில்லை, அர்த்தம் பெறப்போவதில்லை. குருத்துவம் அப்படிங்கிறது
வரலாற்று நாயகனுடைய அந்த அடிச்சுவடுகளை இன்றும் நாம் வாழுகின்ற தலங்களில் மக்களுடைய சூழலுக்குள்ளாக எடுத்துச் செல்வதுதான் குருத்துவம். இன்னைக்கு பல நேரங்களிலே அதிகார குருத்துவத்தை நிலைநிறுத்தி இருக்கின்றோம். எப்படிப்பட்ட குருத்துவம்? ஒரு பங்கு தந்தை கட்டளையிடுகின்றவர், பங்கு மக்கள் அடிபணிகின்றவர்கள். அடையாள அந்த அதிகார குருத்துவத்தை நிலைநிறுத்தி இருக்கின்றோம். பங்கு தந்தை சொல்றதெல்லாம் வேத வாக்கு கேட்கும். எங்கே நாம் குருத்துவத்தை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? அங்கிருக்கின்ற சூழல்களுக்கும் குருவிற்கும் சம்பந்தம் இல்லை. என்ன சூழல்? அங்கு மக்கள் பசியாலும் பட்டினியாலும் மடிந்தாலும் குருவானவருக்கு எல்லாம் கொடுக்க வேண்டும். எங்கே வாழ்வியல் சூழல்களோடு சம்பந்தப்பட்டு இருக்கின்றோம்? எங்கே மக்களுடைய உணர்வுகளுக்குள் நம்ம ஈடுபடுத்தி இருக்கின்றோம்? மிகப்பெரிய ஒரு சந்தேகத்திற்குரிய ஒரு கேள்வி. இன்னும் சொல்ல போன அப்படின்னா, ஒரு பிரபுத்துவ திருச்சபையை 16-17ஆம் நூற்றாண்டுகளிலே வாழ்ந்து இருக்கின்றோம். எந்த அளவுக்கு அப்படின்னா, குருக்கள் அந்த ஊருக்கு அரசர்கள், அந்த ஆயர்கள் அந்த மறைமாவட்டத்திற்கு அரசர்கள். அதற்குரிய ஆடம்பரமான வாழ்க்கை வாழப்பட்டது. ஆனால் இயேசு அப்படிப்பட்ட ஒரு குருத்துவத்தையோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்வியல் நெறிமுறையோ நமக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. இன்றைக்கு சிந்தித்து பார்ப்போம். குருத்துவம் அடித்தளத்தில் வேதனைப்படுகின்ற மக்களோடும் மனித உணர்வுகளோடும் தன்னை ஐக்கியப்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு நிலையில் இருக்கின்றது. எனவே இன்றைக்கு நம்முடைய குருத்துவத்தை கொஞ்சம் ஆழமாய் சிந்தித்து பார்ப்போம். இறுதியாக அன்பு கட்டளை. இந்த நற்கருணையிலிருந்தும் குருத்துவத்திலிருந்தும் பிரிக்க முடியாத இன்னொரு கட்டளை அன்பு கட்டளை. இன்றைக்கு ஆண்டவர் இயேசு பாதங்களை கழுவி அந்த அன்பு கட்டளை மாத்திரமல்ல, தன்னுடைய பணியாளனுக்குரிய மனப்பக்குவத்தையும் வெளிப்படுத்துகின்றார். தன்னுடைய சீடர்களுடைய பாதங்களை கழுவுகின்ற பொழுது அவர் குருவாக அல்ல, அடிமையாக தன்னை உருமாற்றிக் கொள்ளுகின்றார். இன்றைக்கு அந்த அன்பு கட்டளை நம்மையும் பணியாளனுக்குரிய ஒரு மனநிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும். அடுத்தவர்கள் மீது அதிகாரம் செலுத்துவதற்கல்ல, மாறாக அடுத்தவர்களை அன்பு செய்து வாழ்கின்ற ஒரு மனப்பக்குவத்தை நமக்குள் ஏற்படுத்த வேண்டும். இன்றைக்கு சிந்திப்போம். இந்த பாதம் கழுவுகின்ற நிகழ்வாகட்டும் அல்லது இயேசு நற்கருணை ஏற்படுத்தியதாகட்டும், நற்கருணையை சிறப்பாக செயல்படுத்துவதற்கு குருத்துவத்தை ஏற்படுத்தியதாகட்டும், இவை அனைத்தும் நம்முடைய வாழ்க்கையினுடைய அடையாளங்களாக மாத்திரமல்ல, மாறாக வாழ்வியல் அனுபவங்களாக மாற இந்த திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். அன்பும் நட்பும் இங்குள்ளதோ, அங்கே இறைவன் இருக்கின்றார். அன்பும் நட்பும் இங்குள்ளதோ, அங்கே இறைவன் இருக்கின்றார். கிறிஸ்துவின் அன்பு நம்மையெல்லாம் ஒன்றாய் கூட்டி சேர்த்ததுவே. அவரில் அக்களித்திடுவோம் யாம், அவரில் மகிழ்ச்சி கொள்வோமே. ஜீவிய தேவனுக்கு அஞ்சிடுவோம், அவருக்கு அன்பு செய்திடுவோம். நேரிய உள்ளத்துடனேயாம் ஒருவரை ஒருவர் நேசிப்போம். அன்பும் நட்பும் எங்குள்ளதோ, அங்கே இறைவன் இருக்கின்றார். அன்பும் நட்பும்
எங்குள்ளதோ அங்கே இறைவன் இருக்கின்றார். சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் நம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் நின்று இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எப்பொழுதெல்லாம் இப்பலியின் நினைவு கொண்டாடப்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் எங்கள் மீட்பின் செயல் நிறைவேற்றப்படுகின்றது. எனவே நாங்கள் இம்மறை நிகழ்வுகளில் தகுதியுடன் பங்கேற்க எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். என்றும் உள்ளமையான குருவாகிய அவர் நிலையான வழிமுறையை ஏற்படுத்தினார். மீட்பளிக்கும் வழிப்பொருளாக முதல் தம்மையே உமக்கு ஒப்புக் கொடுத்து தம் நினைவாக நாங்களும் பலி செலுத்த வேண்டும் என்று கற்பித்தார். எங்களுக்காக பலியான அவருடைய திருவுடலை உண்ணும் போதெல்லாம் நாங்கள் வலிமை பெறுகின்றோம். அவர் எங்களுக்காக சிந்திய திரு ரத்தத்தை பருகும் போதெல்லாம் நாங்கள் கழுவப்பட்டு தூய்மை அடைகின்றோம். ஆகவே வானக தூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. உன்னதங்களிலே ஓசன்னா. தாயும் தந்தையுமான இறைவா, நிமையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கை இடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்குவது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் தலைமை தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட தலைமை தந்தை பீட்டர் பி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர் தழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலுமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருட உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை நம் தந்தையின் அழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே நாம் அனைவரும் இணைந்து துணிந்து சொல்லுவோம்: விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும்
எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்திருளும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலாம், எனது ஆன்மா நலமடையும். ஒவ்வொரு பகிர்வும் புனித வியாழனாம், ஒவ்வொரு பலியும் புனித வெள்ளியாம், ஒவ்வொரு பணியும் உயிர்ப்பின் ஞாயிறாம், ஒவ்வொரு மனிதரும் இன்னொரு இயேசுவாம். அந்த இயேசுவை உணவாயுண்போம், இந்த பாரினில் அவராய் வாழ்வோம். அந்த இயேசுவை உணவாயுண்போம், இந்த பாரினில் அவராய் வாழ்வோம். பாதங்கள் கழுவிய பணிவிடை செயலே வேதமாயானதே, புரட்சியை ஒடுக்கிய சிலுவை கொலை புனிதமாய் நிலைத்ததே. பாதங்கள் கழுவிய பணிவிடை செயலே வேதமாயானதே, புரட்சியை ஒடுக்கிய சிலுவை கொலை புனிதமாய் நிலைத்ததே. இயேசுவின் பலியும் இறப்பும் உயிர்ப்பும் இறையன்பின் சாட்சிகளே. இயேசுவின் பலியும் இறப்பும் உயிர்ப்பும் இறையன்பின் சாட்சிகளே. இதை உணர்வோம், நம்மை பகிர்வோம். இதை உணர்வோம், நம்மை பகிர்வோம். இயேசுவின் கொள்கைகள் நம்மில் வாழவே. ஒவ்வொரு பகிர்வும் புனித வியாழனா, ஒவ்வொரு பலியும் புனித வெள்ளியா. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிவீராக. உம் திருமகனின் இரவு விருந்தினால் இவ்வுலகில் ஊட்டம் பெறும் நாங்கள் என்றென்றும் நிறைவு அடைய தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக.
கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.